என்னது, நம்ம பொன்முடி ஐயாவுக்கு 3 ஆண்டு சிறையா? ஆச்சரியமாக இருக்கே. திமுக ஊழல் பண்ணுமான்னு ஆச்சரியம் இல்லை, திமுக ஊழல் பண்ணி மாட்டிக்குமான்னு ஆச்சரியம். இது நமக்கு மட்டும் ஆச்சரியம் இல்லை, நம்ம அப்பா தாத்தா அந்த கால தலைமுறையினருக்கும் கூட இது ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விஷாலாட்சிக்கு 3 ஆண்டு சிறை, 50 லட்சம் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு. இதுதான் இன்றைக்கி சோசியல் மீடியா முழுவதும் ட்ரெண்டிங்கான ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. ட்விட்டர்லலாம் பொன்முடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. எல்லாருக்கும் அந்தளவுக்கு ஆச்சரியம், திமுக ஊழல் பண்ணி மாட்டிக்குமா அப்படின்னு. பொன்முடி ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஓசி பஸ் விட்ருக்காங்கல்ல, எல்லோரும் ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்னு பெண்களை பார்த்து பேசியிருந்தார். இப்போ அவருக்கே எல்லாம் ஓசியில் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பொன்முடி ஐயாவுக்கு இந்த தண்டனை கிடச்சிருக்கிறது யாருக்கு எப்படியோ, எங்களுக்கு வருத்தம் தான்ப்பா.